இன்றைக்கி பொரி தாளிக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ கடலக்கொட்டைலாம் நல்லா வறுத்தாச்சு. 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். 3 முழு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கிறது, இதையும் போட்டு நல்லா முறுமுறுன்னு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பொரி போட்டுக்கலாம். பொரி பார்த்திங்கனாக்கா நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்குது. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரி கலக்கணும். 2 லிட்டர் அளவுக்கு பொரி எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மசாலாலாம் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பொரியெல்லாம் போட்ட பிறகு நல்லா ஒரு முறை கரண்டியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் கையில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. புதுசாக எங்கள் சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.